let's see pediatric hearing assessment. So out of 1000 1 to 3 are bilateral permanent hearing loss more than 40 decibel. Usually we take the target 25 decibel. Okay வா causes அப்படிங்கறது அம்மா வயித்துல இருக்கிற causes இல்லனா வந்து வெளியில வந்த causes. அம்மா வயித்துல இருக்கிற causes தான் வந்து 2/3 ஆஃப் இது. இங்க பாரு அதுல பாதி ஜெனடிக் மிச்ச பாதி தான் வந்து ப்ரீனேட்டலா வந்து அம்மா வயித்துல இருக்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெனடிக் causes மத்ததெல்லாம் ஃபுல்லாவே அம்மா மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து சிண்ட்ரோமிக் நான் சிண்ட்ரோமிக் அது 2/3 சிண்ட்ரோமிக் நான் சிண்ட்ரோமிக் வெச்சுக்க. இப்போ மேட்டர்னல் causes வந்து ப்ரிவென்டபிள் அது OBGYN causes. சைட்டோமெகாலோ வைரஸ் ஓகேவா அதோட வந்து டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் சீரம் செத்துக்கும். சிஃபிலிஸ் ருபெல்லா ஒண்ணா செத்துக்கும். ஓட்டோடாக்சிக் ட்ரக் அம்மா ஓட்டோடாக்சிக் ட்ரக் எடுத்தா ஃபர்ஸ்ட்ல வரும். குழந்தை ஓட்டோடாக்சிக் ட்ரக் எடுத்தா செகண்ட்ல வரும். அம்மா வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்றாங்க. அம்மா வந்து எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோ. ஓட்டோடாக்சிக் ட்ரக் எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் இருக்கு சும்மா. तो ஏனா லேப்ரடைன் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அஃபெக்ட் பண்ணுது ஹியரிங் லாஸ் இருக்கு. போஸ்ட்நாட்டல் காஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் காமனான மெனிஞ்சைட்டிஸ் அப்புறம் ரெண்டு ஓப்பனிங்ல இருந்து என்ன நடக்குது லேப்ரடைட்டிஸ் காஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பீடியாட்ரிக் டேமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பீடியாட்ரிக்ல வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் டிஃபிகல்ட் டெலிவரி ப்ரீமெச்சூரிட்டி ஓகேவா. ஆனா நம்ம பீடியாட்ரிக் நியோனேட்டாலஜில போய் குழந்தை பார்த்தது வந்து என்னது அதாவது ஹைப்பர்பிலிருந்தே வந்துச்சு. ஓட்டோடாக்சிக் ட்ரக் எல்லாம் பேபிக்கு வந்து ட்ராமா இருக்கு. NICU அட்மிஷன் greater than 5 days. NICU அட்மிட் ஆகுறதுனால நிறைய காரணங்கள் இருக்கு. NICU அட்மிட் ஆகிறதுக்கு அது வந்து நர்வ் டேமேஜ் வந்து காஸ் பண்ணிருக்கலாம். protocol for hearing loss அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 136 ரூல். சோ பேபி வந்து 136 ரூல் பேஸ் பண்ணிருக்கு. இந்த பாரு ஆட்டோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஸ்கிரீனிங் வந்து பண்ணுவோம் வெளியில. அது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வந்து மெஷர் பண்ணும். அதாவது இன்னொரு அவுட்டர் எசன்ஸ் பண்ணும். ஒரு 2 நாள் ஒரு மாசத்துல ஒரு வேளை பிரசன்ட் ஆப்சென்ட் அப்படி மென்ஷன் பண்ணுவோம். பிரசன்ட்னா வந்து பாஸ். நோ ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்கிரீனிங் நாட் ரிக்வயர்ட். ரிஸ்க் ஃபேக்டர் இதான் இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி பார்த்தது. ஓகேவா இதுக்கு ரெகுலர் ஸ்கிரீனிங் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா ஆப்சென்ட் ஆகலாம் எக்ஸ்டர்னல் டேட்டா ட்ரீட் பண்ணிட்டு 7 to 10 days அப்புறம் வந்து நம்ம திரும்பி வந்து கூப்பிடணும். பாஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா ஓகே ஃபைன் ப்ராப்ளம் இல்லைனா இப்போ வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ உள்ள ப்ராப்ளம் இல்லை டிம்பனோமெட்ரியா. ஸோ இந்த டிம்பனோமெட்ரி பண்ணிட்டு பிறகு டிம்பனோமெட்ரி அப்படின்றது வந்து ப்ராப்ளம் இருக்க முடியல. அப்போ கியூரபிளா நான் கியூரபிளா கரெக்ட் பண்ணி நான் கியூரபிளா ஹியரிங் எய்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டு இப்போ டிம்பனோமெட்ரி நார்மல். அப்போ உள்ள இருக்கிற தான் வந்து ப்ராப்ளம். அப்போ வந்து பெரா வச்சு வித்தின் 3 months வந்து இந்த ரெஃபரல் டெஸ்ட்லாம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 6 months ஹியரிங் எய்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ பெரா அப்படின்றது வந்து முன்னாடி ஒரு பாட்டு பின்னாடி ஒரு பாட்டு. அப்போ காப்பியா டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். லெட்டர் காப்பியா டிஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ காப்பியா டிஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹியரிங் எய்ட் கூட 6 monthsல ஆர்கன் ஆஃப் 40 போயிடுச்சு அதை ரிப்ளேஸ் பண்ணு. அதே நர்வ்ல வந்து டேமேஜ்னா வந்து இங்க நம்ம ஹியரிங் எய்ட் காப்பியா இம்ப்ளான்ட் வந்து பண்றோம். ஹியரிங் எய்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்ட் போடுறோம். 6 months கொடுத்துறோம். ஓகே ஹியரிங் எய்ட் இம்ப்ளான்ட் 1 year கொடுத்துறோம். ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட் ஹியரிங் இம்ப்ளான்ட் காக்லியர் இம்ப்ளான்ட் பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட். ஓகே ஆனா நியூனேட் ஐசியூல இருக்கவங்களுக்கு நம்ம மீனிங் இருக்கும் அங்க தான் பிடிக்கணும். மீனிங் இல்லாத இடத்துல வந்து பிடிக்க கூடாது. அதே மாதிரி தான் பெரா அப்படின்றது வந்து ஐசியூல இருக்கவங்க நார்வ் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நார்வ் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து காக்லியர் லாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்கிரீனிங் தான் வந்து இது ஆடிட்டரி நியூரோபதி ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அண்ட் இருக்கு இல்லையா அண்ட் ஆன்சரே சேர்த்து இது வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கு இல்லையா ஒன்று அதில் ஆக்சன் போயிடுச்சு இல்லைனா வந்து அதோட ஷான் செல்ஸ் வந்து போயிடுச்சு இல்லைனா வந்து டிமினேஷன் இயர் செல்ஸோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து போயிடுச்சு. இது மூணு இருக்கிறதால டிசிங்கோன் ஆனால் வந்து ஒர்க் ஆகிட்டு அதாவது சிங்கோனைஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை. சவுண்ட் வந்து கேட்கும். அப்போ பியூட்டர் ஆடியோமெட்ரி இங்கே வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் பியூட்டர் டவுன் மட்டும் தான் கேட்குது. ஸ்பீச் வரும்போது தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ பியூட்டர் ஆடியோமெட்ரி கேட்கும் ஆனால் வந்து சென்சரி நியூரல் பக்கம் வந்து கொஞ்சமாக இருக்கும். கொஞ்சம் ரெண்டு ஓட்டிட்டு இருக்கும். இந்த ஸ்பீச் தானே ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஸ்பீச் வந்து அதில் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் எதில் டிஸ்ப்ரொபோர்ஷன் இருக்குன்னா அவன் கேட்கறதும் டிகிரி ஆஃப் ஹியரிங்கையும் அவங்களோட நர்வ் டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹியரிங் லாஸ் வந்து ஸ்பீச் ஹியரிங் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆட்டோகாஸ்டிக் எமிஷன் வந்து நார்மல் நர்வ்ஸ் மாறும். ஸோ ஆட்டோகாஸ்டிக் எமிஷன் அதோட ஒரிஜினல் டெஸ்ட் வந்து பெரால வந்து மிடில் லேட்டன்சி ரெஸ்பான்ஸும் அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டெம் வந்து அப்டாமினல் இருக்கும். பிகாஸ் நர்வ்ல ப்ராப்ளம். ஓகே மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து இதில் என்ன பண்ணுவோம் காப்பியால ப்ராப்ளம் இருந்தால் வந்து காப்பியா இம்ப்ளான்ட் கூட அதாவது இன்னர் இயர் செல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஹியரிங் எய்ட்ஸ் ஹியரிங் எய்ட் கூட பிஹேவியர் அப்சர்வேஷன் ஆடியோமெட்ரி அப்படின்றது வந்து பேபி அப்படின்றது வந்து 5 months வந்து 5 months 5 years ஆகும். அப்போ 6 months வந்து 5 years 2 years இருக்கும். 2 yearsக்கு மேலே வந்து 5 yearsக்குள்ள 5 yearsக்கு மேலே என்ன நடக்குது. ஸோ 5 to 24 அப்படின்றது வந்து நம்ம இந்த ப்ரீ ஃபீல்டு வந்து பண்ணுறோம். இது வந்து பியூட்டர் ஆடியோமெட்ரி இது ஒரு ஆடியோமெட்ரி. இங்கே வந்து விஷுவல் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆடியோமெட்ரி இருக்கும். இது வந்து பேபி அப்படின்றது வந்து சவுண்ட் கேட்டால் 2 years வந்து கொஞ்சம் கேட்கும். சவுண்ட் கேட்டால் இந்த பாயிண்ட் வந்து எந்த வச்சு எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா அப்போ கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க நம்ம பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி. ஓகே பியூட்டர் ஆடியோமெட்ரி. ஸோ பட் ஆனால் ஆக்சுவலி இந்த நர்வ் டேமேஜ் ஆயிருக்கு இல்லையா ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து இந்த இடத்துல இந்த டிசிபிள் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இந்த டிசிபிள் டேமேஜ் இருக்கு. பெரா வந்து கிராஃப் மட்டும் பண்ணுது. ஆனால் இந்த டிசிபிள் டேமேஜ் ஆகும் கண்டுபிடிக்கல. அதை வந்து பார்த்துட்டு ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஆடிட்டரி ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பார்த்துக்குது. இது வந்து பெரா வந்து 80 to 90 டிசிபிள் அதுவும் லவுட் சவுண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது இது. ஆனால் இந்த டெஸ்ட்லாம் வந்து இப்போ ரொம்ப சோம்பேறித்தனமான டெஸ்ட்ன்றதுனால இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த டெஸ்ட்லாம் வந்து இம்ப்ளான்ட் கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. டேரக்டாக வந்து பெரா காமிச்சிடுறாங்க. இப்போ நான் ஆர்கானிக்னா வந்து போய் சொல்கிறாங்க மாதிரி இது வந்து நாய்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகேவா ஸோ இப்போ நம்ம ENT டிபார்ட்மெண்ட்டில் வந்து இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு இருக்குது பியூட்டர் ஆடியோமெட்ரி. இங்கே வந்து எனக்கு ஸ்பீச் தெரப்பி ரூம். இங்கே வந்து எனக்கு பெரா. ஸோ பியூட்டர் ஆடியோமெட்ரி ஸ்பீச் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி பெரா இது மூணுத்தையும் வந்து த்ரெஷோல்ட் ஸ்டார்டிங் வந்து இப்படி இருக்கும். ஆனால் போய் சொல்கிறவங்க வந்து மாறி மாறி இருக்கும். த்ரெஷோல்ட் வந்து மாறி மாறி இருக்கும். ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலியர் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுற மிஷின் அப்படின்றது வந்து அது வந்து கண்டுபிடிச்சது ஸ்டெபிலியர் ரிஃப்ளெக்ஸ். அதாவது நம்ம ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குறது ஹை லவுட் சவுண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது அது பெஸ்ட் டெஸ்ட் வந்து பெரா வந்திருக்கும். டெஞ்சர் லோம்பர்னா லவுடாக வந்து படிக்க சொல்லுவோம். அப்போ பின்னாடி இருக்கிற நாய்ஸ் வந்து அதிகமாக தான் நான் கட்டி பேசுவேன். ஆனால் பையனுக்கு வந்து காடி இருக்கலாம். பின்னாடி இருக்கிற நாய்ஸ் வந்து அவனுக்கு கேட்கவே கேட்காது. அவன் வந்து அதில் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதான் வந்து லாஜிக். டெஞ்சர் டெஸ்ட் அப்படின்றது வந்து